சாலமோனின் ஞானம் அதிகாரம் 11 முதல். தூய இறைவாக்கினர் ஒருவரின் வாயிலாக இஸ்ரேலர்களுடைய செயல்களை ஞானம் சிறப்புற செய்தது. குடியிருப்பாரற்ற பால்வெளி வழியாக அவர்கள் பயணம் செய்தார்கள். மனித நடமாடமற்ற இடங்களில் தங்கள் கூடாரங்களை அமைத்தார்கள். தங்கள் பகைவர்களை எதிர்த்து நின்றார்கள். போரிட்டு எதிரிகளை துரத்தினார்கள். இஸ்ரேலர்களுக்கு தாகமெடுத்த போது உம்மை மன்றாடினார்கள். உடனே செங்குத்தான பாறைகளிலிருந்து தண்ணீர் வழிந்தோடியது. கடினமான பாறைகளிலிருந்து அவர்கள் தாகத்தை தணித்து கொண்டார்கள். எவற்றால் பகைவர்கள் தண்டிக்கப்பட்டார்களோ அவற்றாலே சிக்கலான நேரங்களில் இஸ்ரேலர் நன்மை அடைந்தார்கள். குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று எதிரிகள் பிறப்பித்திருந்த ஆணையை கண்டிக்க வற்றாத ஊற்றிலிருந்து ஓடும் ஆற்று நீருக்கு மாறாக குருதியால் கலங்கி மாசுபட்ட நீரை அவர்களுக்கு கொடுத்தீர். இஸ்ரேலருக்கோ எதிர்பாராத வகையில் மிகுதியான தண்ணீர் வழங்கினீர். அவர்களுடைய பகைவரை எவ்வாறு தண்டித்தீர் என்பதை அவ்வேளையில் அவர்களை வாட்டிய தாகத்தால் காட்டினீர். இஸ்ரேலர் சோதிக்கப்பட்ட பொழுது இரக்கத்தால் பயிற்றுவிக்கப்பட்டனர் என்றும், கடவுள் சினம் கொண்டு தீர்ப்பளிக்கும் போது இறைப்பற்றில்லாதவர்கள் எவ்வாறு வதைக்கப்படுவார்கள் என்றும் இதன் வாயிலாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஏனெனில் ஒரு தந்தை எச்சரிப்பது போல நீர் இஸ்ரேலரை சோதித்தீர். ஆனால் இரக்கமற்ற மன்னர் தீர்ப்பு அளிப்பது போல நீர் எதிரிகளை கூர்ந்து சோதித்து பார்த்தீர். இஸ்ரேலர்களுக்கு அருகில் இருந்த போதும் தொலைவில் இருந்த போதும் எகிப்தியர்கள் பெரும் துயரமுற்றார்கள். இருமடங்கு துயரம் அவர்களை ஆட்கொண்டது. கடந்த கால நிகழ்ச்சிகளை நினைத்து ஏங்கி பெருமூச்சு விட்டார்கள். தங்களுக்கு வந்துற்ற தண்டனைகளால் நீதிமான்கள் நன்மை அடைந்தார்கள் என்று எகிப்தியர்கள் கேள்வியுற்ற போது அது ஆண்டவரின் செயல் என்று உணர்ந்து கொண்டார்கள். எவரை முன்னொரு காலத்தில் குழந்தையாக இருந்தபோது அவர்கள் வெளியே எறிந்தார்களோ, எவரை நகைத்து புறக்கணித்தார்களோ அவரை குறித்தே நிகழ்ச்சிகளின் முடிவில் வியப்புற்றார்கள். ஏனெனில் நீதிமான்கள் கண்டிராத தாகத்தை எதிரிகள் கொண்டிருந்தார்கள். எகிப்தியர்கள் பகுத்தறிவற்ற பாம்புகளையும் பயனற்ற விலங்குகளையும் வணங்கினார்கள். இவ்வாறு நெறி தவற தூண்டிய அவர்களுடைய அறிவற்ற தீய எண்ணங்களுக்காக அவர்களை பழிவாங்கும் பொருட்டு பகுத்தறிவில்லாத உயிரினங்களின் கூட்டத்தை அவர்கள் மீது நீர் ஏவி விட்டீர். ஒருவர் எதனால் பாவம் செய்கிறாரோ அதனாலேயே அழிந்து போவார் என்பதை இதனால் அவர்களுக்கு அறிவுறுத்தினீர். ஏனெனில் உருவமற்ற பருப்பொருட்களை கொண்டு உலகை படைத்த எல்லாம் வல்ல உமது கைவன்மைக்கு கரடிகளின் கூட்டத்தையோ துணிவுள்ள சிங்கங்களையோ அவர்கள் மீது அனுப்பி வைப்பது முடியாதன்று. புதிதாக படைக்கப்பட்ட முன்பின் பார்த்திராத சீற்றம் நிறைந்த காட்டு விலங்குகளையோ வெப்பமூச்சு விடும் விலங்குகளையோ ஏப்பமாக அடர்ந்த புகைப்படலத்தை வெளியிடும் விலங்குகளையோ கண்களில் தீப்பொறி பறக்கும் விலங்குகளையோ அவர்கள் மீது அனுப்பி வைப்பது உமது கைவண்ணைக்கு இயலாததன்று. அவை மனிதர்களை தாக்கி முற்றிலும் அழித்துவிடக்கூடியவை மட்டுமல்ல, தங்கள் தோற்றத்தாலேயே அவர்களை அச்சுறுத்தி கொன்றுவிடக்கூடியவை. இவையின்றியே மனிதர்கள் ஒரே மூச்சினால் வீழ்த்தப்பட்டிருப்பார்கள். நீதியால் துரத்தப்பட்டு உமது ஆற்றலின் மூச்சினால் சிதறடிக்கப்பட்டிருப்பார்கள். ஆயினும் நீர் அனைத்தையும் அளவோடும் கணக்கோடும் நிறையோடும் ஏற்பாடு செய்தீர். உமது மாபெரும் ஆற்றலை எப்போது நீர் காட்ட இயலும்? உமது கைவன்மையை எதிர்த்து நிற்க எவரால் இயலும்? தராசில் மிக நுண்ணிய எடை வேறுபாடு காட்டும் தூசி போலவும் நிலத்தின் மீது விழும் காலை பனியின் ஒரு சிறு துளி போலவும் உலகம் முழுவதும் உம் கண்முன் உள்ளது. நீர் எல்லாம் வல்லவராயிருப்பதால் எல்லார் மீதும் இறங்குகின்றீர். மனிதர்கள் தங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பும் பொருட்டே நீர் அவற்றை பார்த்தும் பாராமல் இருக்கின்றீர். படைப்புகள் அனைத்தின் மீதும் நீர் அன்பு கூர்கின்றீர். நீர் படைத்த எதையும் வெறுப்பதில்லை. ஏனெனில் நீர் எதையாவது வெறுத்திருந்தால் அதை படைத்திருக்கவே மாட்டீர். உமது திருவுளமின்றி நீ எதுதான் நீடித்திருக்க முடியும்? அல்லது உம்மால் உண்டாக்கப்படாதிருந்தால் எதுதான் காப்பாற்றப்படக்கூடும்? ஆண்டவரே, உயிர்கள் மீது அன்பு கூர்கின்றவரே, நீர் எல்லாவற்றையும் வாழ விடுகிறீர். ஏனெனில் அவை யாவும் உம்முடையன.
உம்முடைய அழிய ஆவி எல்லாவற்றிலும் உள்ளது. ஆகையால் தவறு செய்பவர்களை சிறிது சிறிதாய் திருத்துகின்றேன். அவர்கள் எவற்றால் பாவம் செய்கிறார்களோ அவற்றை நினைவுபடுத்தி அவர்களை எச்சரிக்கின்றேன். ஆண்டவரே, அவர்கள் தீமையிலிருந்து விடுபடவும் உம்மேல் நம்பிக்கை கொள்ளவுமே இவ்வாறு செய்கின்றீர். உமது திருநாட்டில் பண்டு தொட்டு வாழ்ந்து வந்தோரின் அருவருப்புக்குரிய நடத்தை, மந்திரவாத செயல்கள், நெறிக்கட்ட வழிபாட்டு முறைகள் ஆகியவற்றுக்காக அவர்களை வெறுத்தீர். இரக்கமின்றி குழந்தைகளை கொலை செய்தோர், மனித சதையையும் குருதியையும் பலி விருந்தாக உண்டோர், வேற்றின வழிபாட்டு சடங்குகளில் புகுமுகம் செய்யப்பட்டோர், தற்காப்பற்ற தங்கள் பிள்ளைகளை கொலை செய்த பெற்றோர் ஆகியோரை எங்கள் மூதாதையரின் கைகளால் அழிக்க திருவுள்ளம் கொண்டீர். நாடுகளிலெல்லாம் நீர் மிகுதியாக மதிக்கின்ற நாடு, கடவுளின் மக்கள் குடியேறுவதற்கு தகுதியாகும்படி இவ்வாறு செய்தீர். இருப்பினும் அவர்களும் மனிதர்களே என்பதால் அவர்களை விட்டு வைத்தீர். படைகளின் முன்னோடிகளாக மலைக்குளவிகளை அனுப்பி வைத்தீர். இவ்வாறு அவர்களை சிறிது சிறிதாக அழித்தீர். ஏனெனில் இறைப்பற்றில்லாதவர்களை போர்க்களத்தில் நீதிமான்களின் கையில் ஒப்படைப்பதும் கொடிய காட்டு விலங்குகளாலோ ஒரு கடும் சொல்லோ ஒரே நொடியில் அழிப்பதும் உம்மால் இயலாத செயலன்று. அவர்கள் தீய தலைமுறையினர் என்பதும் தீமை அவர்களது இயல்போடு இணைந்துவிட்டது என்பதும் அவர்களது சிந்தனை முறை ஒருபோதும் மாறாது என்பதும் உமக்கு தெரியாதனவல்ல. அவர்கள் தீய தலைமுறையினர் என்பதும் தீமை அவர்களது இயல்போடு இணைந்துவிட்டது என்பதும் அவர்களது சிந்தனை முறை ஒருபோதும் மாறாது என்பதும் உமக்கு தெரியாதனவல்ல. இருப்பினும் நீர் அவர்களை சிறிது சிறிதாய் தண்டித்து மனம் திரும்ப அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீர். அவர்கள் ஆதி முதலே சாபத்திற்கு உட்பட்ட வழிமரபினர். அவர்களுடைய பாவங்களை நீர் தண்டியாமல் விட்டீர். எவருக்கும் அஞ்சி நீர் அவ்வாறு செயல்படவில்லை. நீர் என்ன செய்தீர் என்று கேட்பவர் யார்? உமது நீதி தீர்ப்பை எதிர்ப்பவர் யார்? நீர் உண்டாக்கிய மக்களினத்தாரின் அழிவு பற்றி உம்மீது குற்றம் சுமத்துபவர் யார்? தகுதியற்றோரை நீர் பழிவாங்கும் போது அவர்கள் சார்பாக திருமுன் பரிந்துரைப்பவர் யார்? ஏனெனில் உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. எல்லாவற்றின் மீதும் நீர் கருத்தாயிருக்கிறீர். முறைகேடாக நீதி தீர்ப்பு வழங்குவதில்லை என்பதை யாரிடம் காட்ட வேண்டும்? நீர் தண்டித்தவர்கள் சார்பாக உம்மை எதிர்த்து நிற்க எந்த மன்னராலும் தலைவராலும் முடியாது. நீர் நேர்மையுள்ளவர், அனைத்தையும் நீதியோடு ஆண்டு வருகின்றீர். தண்டிக்க தகாதவர்களை தண்டிப்பது உமது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது என நீர் அறிவீர். உமது ஆற்றலே நீதியின் ஊற்று. அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆட்சியுரிமை அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கிறது. மனிதர்கள் உமது வலிமையின் நிறைவை ஐயுறவும் நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகிறீர். அதை அறிந்திருந்தும் செருக்குற்றிருப்போரை அடக்குகிறீர். நீர் ஆற்றல் மிக்கவராய் இருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறீர். மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்கிறீர். ஏனெனில் நீர் விரும்பும் போதெல்லாம் செயல்புரிய உமக்கு வலிமை உண்டு. நீதிமான்கள் மனிதநேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இச்செயல்கள் வாயிலாக மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். மக்களை நம்பிக்கையினால் நிரப்பினீர். ஏனெனில் பாவங்களிலிருந்து மனம் மாற்றம் அருள்கிறீர். ஊழியர்களின் பகைவர்கள் சாவுக்கு உரியவர்களாயிருந்தும் மிகுந்த கனிவோடும் இரக்கத்தோடும் அவர்களை தண்டித்தீர். அவர்கள் தங்கள் தீச்செயல்களை விட்டுவிடும் பொருட்டு காலமும் வாய்ப்பும் அவர்களுக்கு கொடுத்தீர். மக்களுக்கு நீர் எவ்வளவு கண்டிப்போடு தீர்ப்பு வழங்கினீர். அவர்களுடைய மூதாதையர்களுக்கு நல்ல வாக்குறுதிகள் நிறைந்த ஆணைகளையும் உடன்படிக்கைகளையும் அளித்தீரன்றோ? நீர் எங்களை நல்வழிப்படுத்த கண்டிக்கிறீர். எங்கள் பகைவர்களையோ 10,000 மடங்கு மிகுதியாக தண்டிக்கிறீர். நாங்கள் தீர்ப்பு வழங்கும் போது உமது நன்மையை நினைவு கூறவும், நாங்களே தீர்ப்புக்கு உள்ளாகும் போது உமது இரக்கத்தை எதிர்பார்த்திருக்கவும் இவ்வாறு செய்கிறீர். அறிவின்மையிலும் நீதியின்மையிலும் வாழ்க்கை நடத்தியவர்களை அவர்களுடைய அருவருக்கத்தக்க செயல்களாலேயே தண்டித்தீர். அவர்கள் தவறான வழியில் நெடுந்தொலை சென்று விட்டார்கள். விலங்குகளுக்கு உள்ளேயே மிகவும் அருவருக்கத்தக்கவற்றை
அவற்றை தெய்வங்களாக கொண்டார்கள். அறிவில்லா குழந்தைகள் போல ஏமாந்து போனார்கள். எனவே அறிவு தெளிவு பெறாத குழந்தைகளை ஏளனம் செய்வது போல் அவர்களை ஏளனம் செய்ய உமது தீர்ப்பை அனுப்பினீர். இத்தகைய சிறு கண்டிப்புகளினின்று வரும் எச்சரிக்கைகளுக்கு செவி சாய்க்காதவர்கள் கடவுளின் தக்க தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக நேரிடும். அவர்கள் எந்த படைப்புகளை தெய்வங்களாக கருதினார்களோ அவற்றாலேயே தண்டிக்கப்பட்டார்கள். ஆகையால் துன்புற்று எரிச்சலுற்றார்கள். தாங்கள் ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ள மறுத்தவரையே இப்பொழுது உண்மையான கடவுள் என்று அறிந்து ஏற்றுக்கொண்டார்கள். எனவே மிக கடுந்தண்டனை அவர்கள் மேல் வந்து விழுந்தது. கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயல்பிலேயே அறிவிலிகள் ஆனார்கள். கண்ணுக்கு புலப்படும் நல்லவற்றினின்று இருப்பவரை கண்டறிய முடியாதோர் ஆனார்கள். கைவினை கருத்தாய் நோக்கியிருந்தும் கைவினைஞரை அவர்கள் கண்டு கொள்ளவில்லை. மாறாக தீயோ காற்றோ சூறாவளியோ விண்மீன்களின் சுழற்சியோ அலை மோதும் வெள்ளமோ வானத்தின் சுடர்களே தாம் உலகை ஆளுகின்ற தெய்வங்கள் என்று அவர்கள் கருதினார்கள். அவற்றின் அழகில் மயங்கி அவற்றை அவர்கள் தெய்வங்களாக கொண்டார்கள் என்றால் அவற்றுக்கெல்லாம் ஆண்டவர் அவற்றினும் எத்துணை மேலானவர் என அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் அழகின் தலையூற்றாகிய கடவுளே அவற்றை உண்டாக்கினார். அவற்றின் ஆற்றலையும் செயல்பாட்டையும் கண்டு அவர்கள் வியந்தார்கள் என்றால் அவற்றையெல்லாம் உருவாக்கியவர் அவற்றை விட எத்துணை வலிமையுள்ளவர் என்பதை அவற்றிலிருந்து அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் படைப்புகளின் பெருமையினின்றும் அழகினின்றும் அவற்றை படைத்தவரை ஒப்பு நோக்கி கண்டுணரலாம். இருப்பினும் இம்மனிதர்கள் சிறிதளவு குற்றம் சாட்டுக்கு உரியவர்கள். ஏனெனில் கடவுளை தேடும் போதும் அவரை கண்டடைய விரும்பும் போதும் ஒருவேளை அவர்கள் தவறக்கூடும். அவருடைய வேலைப்பாடுகளின் நடுவே வாழும் பொழுது கடவுளை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். தாங்கள் காண்பதையே நம்பி விடுகின்றார்கள். ஏனெனில் அவை அழகாக உள்ளன. இருப்பினும் அவர்களுக்கும் மன்னிப்பே கிடையாது. உலகை ஆய்ந்தறியும் அளவுக்கு ஆற்றல் அவர்களுக்கு இருந்த போதிலும் இவற்றுக்கெல்லாம் ஆண்டவரை இன்னும் மிக விரைவில் அறிய தவறியது ஏன்? ஆனால் பொன் வெள்ளியால் திறமையாக உருவாக்கப்பட்டவையும் விலங்குகளின் சாயலாய் செய்யப்பட்டவையுமான மனித கை வேலைப்பாடுகளையோ பண்டை கால கை வேலைப்பாடாகிய பயனற்ற கல்லையோ தெய்வங்கள் என்று அழைத்தவர்கள் இரங்கத்தக்கவர்கள். செத்துப்போனவற்றின் மீது அவர்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள். திறமையுள்ள தச்சர் ஒருவர் எளிதில் கையாளக்கூடிய மரம் ஒன்றை வெட்டுகிறார். அதன் மேற்பட்டைகளையெல்லாம் நன்றாக உரிக்கிறார். பிறகு அதை கொண்டு வாழ்வின் தேவைகளுக்கு பயன்படும் ஒரு பொருளை சிறந்த வேலைப்பாடுகளுடன் செய்கிறார். வேலைக்கு பயன்படாத மரக்கழிவுகளை எரித்து உணவு தயாரித்து வயிறார உண்கிறார். ஆயினும் அவற்றில் எஞ்சியதும் ஒன்றுக்கும் உதவாததுமான கோணலும் மூட்டு முடிச்சுகளும் நிறைந்ததுமான ஒரு மரத்துண்டை அவர் எடுத்து ஓய்வு நேரத்தில் அதை கருத்தாய் செதுக்கி கலைத்திறனோடு அதை இழைத்து மனிதரின் சாயலில் அதை உருவாக்குகிறார். அல்லது ஒரு பயனற்ற விலங்கின் உருவத்தை செய்து செந்நிற கலவையால் அதை பூசி அதன் மேற்பரப்பில் உள்ள சிறு பள்ளங்களை அவர் சிவப்பு வண்ணம் பூசி மறைக்கிறார். அதற்கு தகுந்ததொரு மாடம் செய்து அதை சுவரில் ஆணியால் பொருத்தி அதில் சிலையை வைக்கிறார். தனக்குத்தானே உதவி செய்ய முடியாது என்பதை அறிந்து அது விழாதபடி பார்த்து கொள்கிறார். ஏனெனில் அது வெறும் சிலைதான். அதற்கு உதவி தேவை. அவர் தம்முடைய உடைமைகளுக்காகவும் திருமணத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் வேண்டும் பொழுது உயிரற்ற ஒரு சிலையுடன் பேச வெட்கப்படுவதில்லை. வலிமையற்ற ஒன்றிடம் உடல்நலத்திற்காக வேண்டுகிறார். செத்துப்போன ஒன்றிடம் வாழ்வுக்காக மன்றாடுகிறார். பட்டறிவு இல்லாத ஒன்றிடம் உதவி கேட்கிறார். ஓர் அடிக்கூட எடுத்து வைக்க முடியாத ஒன்றிடம் நல்ல பயணத்திற்காக இறைஞ்சுகிறார். பொருள் ஈட்டலிலும் அலுவலிலும் செயல்பாட்டிலும் வெற்றி தரும்படி வலுவற்ற ஒன்றிடம் அவர் வேண்டுகிறார். மேலும் கடற்பயணம் செய்யும் நோக்குடன் கொந்தளிக்கும் மலைக்கடலை கடக்கவிருக்கும் ஒருவர் தம்மை தாங்கி செல்லும் மரக்கலத்தை விட எளிதில் உடைபடும் மரைக்கட்டையிடம் மன்றாடுகிறார். செல்வம் சேர்க்கும் அவள் அந்த மரக்கலத்தை கட்ட திட்டமிட்டது. ஞானம் கைவினைஞராக செயல்பட்டு அதை கட்டி முடித்தது. ஆனால் தந்தையே, உமது பாதுகாப்பு
அதை இயக்கி வருகிறது. ஏனெனில் கடலில் அதற்கு ஒரு வழி அமைத்தீர், அலைகள் நடுவே பாதுகாப்பான பாதை வகுத்தீர். இவ்வாறு எல்லா இடர்களிலிருந்தும் நீர் காப்பாற்ற முடியும் என காட்டினீர். இதனால் திறமையற்றோர் கூடா கடலில் பயணம் செய்ய முடியும். உமது ஞானத்தின் செயல்கள் பயனற்றவை, ஆகக்கூடா என்பது உமது திருவுளம். எனவே மனிதர்கள் மிகச்சிறிய மரக்கட்டையிடம் தங்கள் உயிரையே ஒப்படைத்து கொந்தளிக்கும் கடலில் அதை தெப்பமாக செலுத்தி பாதுகாப்புடன் கரை சேர்க்கின்றார்கள். ஏனெனில் தொடக்க காலத்தில் கூட செருக்குற்ற அரக்கர்கள் அழிந்தபோது உலகின் நம்பிக்கை ஒரு தெப்பத்தில் புகலிடம் கண்டது. உமது கை வழிகாட்ட அந்நம்பிக்கை புதிய தலைமுறைக்கு வித்திட்டது. நீதியை உருவாக்கும் மரம் வாழ்த்துக்குரியது. ஆனால் கைவேலைப்பாடாகிய சிலை சபிக்கப்பட்டது. அதை செய்தவரும் அவ்வாறே சபிக்கப்பட்டவர். ஏனெனில் அவரே அதை செய்தார். அது அழியக்கூடியதாயிருந்தும் தெய்வம் என்றும் அழைக்கப்பட்டது. இறைப்பற்றில்லாதோரையும் அவர்களது இறைப்பற்றின்மையையும் கடவுள் ஒருங்கே இருக்கின்றார். ஏனெனில் செய்தவரோடு அவர் செய்த வேலையையும் ஒருமிக்க தண்டிக்கப்படும். எனவே வேற்றினத்தாரின் சிலைகளும் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாகும். ஏனெனில் கடவுளின் படைப்புகளே ஆயினும் அவை மிக அருவருப்பானவையாக மாறிவிட்டன. அவை மனிதரின் ஆன்மாக்களுக்கு இடரல்கள், அறிவிலிகளின் கால்களுக்கு கண்ணிகள். சிலைகள் செய்ய திட்டமிட்டதே விபச்சாரத்தின் தொடக்கம். அவற்றை கண்டுபிடித்ததே வாழ்வின் அழிவு. அவை தொடக்க முதல் இருந்ததில்லை என்றும் என்றென்றும் இருக்கப் போவதும் இல்லை. மனிதரின் வீண் பெருமையினால் அவை உலகில் நுழைந்தன. எனவே அவை விரைவில் முடியும் என திட்டமிடப்பட்டுள்ளது. இளமையில் தம் மகன் இறந்ததால் ஆறா துயரில் மூழ்கியிருந்த தந்தை ஒருவர் விரைவில் தம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட அவனது சிலையை செய்தார். முன்பு இறந்துவிட்ட மனித பிறவியை பின்பு தெய்வ பிறவியாக கொண்டாடினார். மறைவான சமய சடங்குகளையும் வழிபாடுகளையும் வழி வழியாக செய்யுமாறு தம் பணியாளரை பணித்தார். இந்த தீய பழக்கம் காலப்போக்கில் வேரூன்றி சட்டம் போல பின்பற்றப்படலாயிற்று. மன்னர்களின் ஆணைப்படி மக்கள் சிலைகளை வணங்கலானார்கள். தாங்கள் தொலையினால் வாழ்ந்து வந்த காரணத்தினால் தங்கள் மன்னரை நேரில் பெருமைப்படுத்த முடியாத மக்கள் தொலையிலிருந்தே அவருடைய உருவத்தை கற்பனை செய்தார்கள். அதை காணக்கூடிய சிலையாக வடித்து அதற்கு வணக்கம் செலுத்தினார்கள். இவ்வாறு தொலைவில் இருந்தவரை எதிரில் இருந்தவர் போல கருதி தங்கள் ஆர்வத்தில் அவரை மிகைப்பட புகழ்ந்தார்கள். மன்னரை அறியாதவர்கள் நடுவிலும் மன்னர் வழிபாட்டை பரப்ப சிற்பியின் புகழார்வம் அவர்களை தூண்டிற்று. ஏனெனில் சிற்பி தம்மை ஆள்பவரை மகிழ்ச்சிப்படுத்தும் நோக்குடன் தம் திறமையெல்லாம் கூட்டி அச்சிலையை மிக அழகாக செய்திருக்கலாம். அவருடைய வேலைப்பாட்டின் அழகில் மயங்கிய மக்கள் திரள் சற்று முன்பு வெறும் மனிதராக போற்றிய ஒருவரை பின்னர் வழிபாட்டுக்கு கருதி இருக்கலாம். இது மண்பதையே வீழ்த்தும் ஒரு சூழ்ச்சியாயிற்று. ஏனெனில் மனிதர் பேரிடருக்கோ கொடுங்கோன்மைக்கோ ஆளாகி கடவுளுக்கே உரிய பெயரை கற்களுக்கும் மரங்களுக்கும் கொடுத்தனர். கடவுளை பற்றிய அறிவில் மனிதர்கள் தவறியது மட்டுமன்றி அறியாமையால் பெரும் போராட்டத்தில் வாழ்கிறார்கள். இத்தகைய தீமைகளை அமைதி என்று அழைக்கிறார்கள். புகுமுக சடங்குகளில் அவர்கள் குழந்தைகளை பலியிட்டாலும் மறைவான சமய சடங்குகளை கொண்டாடினாலும் வேற்றின பழக்க வழக்கங்கள் கொண்ட வெறியூட்டும் களியாட்டங்களை நடத்தினாலும் தங்கள் வாழ்வையும் திருமணத்தையும் மாசுபடாமல் காப்பதில்லை. அவர்கள் நய வஞ்சகமாக ஒருவரை ஒருவர் கொள்கிறார்கள் அல்லது விபச்சாரத்தால் ஒருவர் மற்றவருக்கு துயர் விளைவிக்கிறார்கள். இதன் விளைவாக எங்கும் ஒரே குழப்பம், குருதி, கொலை, களவு, வஞ்சகம், ஊழல், பற்றுறுதியின்மை, கிளர்ச்சி, பொய்யானை, நல்லவை பற்றிய குழப்பம், செய்நன்றி மறத்தல், ஆன்மாக்களை கரைப்படுத்துதல், இயல்புக்கு மாறான காம வேட்கை, மனவாழ்வில் முறைகேடு, விபச்சாரம், வரம்பு மீறிய ஒழுக்கக்கேடு, பெயரை கூட சொல்லத்தகாத சிலைகளின் வழிபாடே எல்லா தீமைகளுக்கும் முதலும் காரணமும் முடிவும் ஆகும். அவற்றை வணங்குவோர் மகிழ்ச்சியால் வெறி பிடித்தவராகின்றனர் அல்லது பொய்யை இறைவாக்காக உரைக்கின்றனர் அல்லது நேர்மையாக வாழ்வதில்லை அல்லது எளிதாக பொய்யான இடுகின்றனர்.
உயிரற்ற சிலைகள் மீது நம்பிக்கை வைப்பதால் அவர்களை பொய்யான இட்டாலும் தங்களுக்கு தீங்கு நேரிடும் என எதிர்பார்ப்பதில்லை. இரு காரணங்களுக்காக அவர்கள் நீதியுடன் தண்டிக்கப்படுவார்கள். சிலைகளுக்கு தங்களை அர்ப்பணித்ததன் மூலம் கடவுளை பற்றிய தவறான எண்ணம் கொண்டிருந்தார்கள். தூய்மையே இகழ்ந்து வஞ்சகத்தோடு நீதிக்கு முரணாக ஆணையிட்டார்கள். ஏனெனில் எவற்றை கொண்டு மனிதர்கள் ஆணையிடுகிறார்களோ அவற்றின் ஆற்றல் அவர்களை தண்டிப்பதில்லை. மாறாக பாவிகளுக்குரிய நீதி தீர்ப்பே நெறி கெட்டோரின் குற்றங்களை எப்பொழுதும் தண்டிக்கின்றது. எங்கள் கடவுளே, நீர் பரிவும் உண்மையும் பொறுமையும் உள்ளவர். அனைத்தையும் இரக்கத்துடன் ஆண்டு வருகின்றீர். நாங்கள் பாவம் செய்தாலும் உம்முடையவர்களே. ஏனெனில் உமது ஆற்றலை அறிவோம். நாங்கள் இனி பாவம் செய்ய மாட்டோம். ஏனெனில் உம்முடையவர்களாக நீர் எங்களை எண்ணுவதை நாங்கள் அறிவோம். உம்மை அறிதலே நிறைவான நீதி. இரவாமைக்கு ஆணிவேர். தீய நோக்குடைய மனிதரின் திறமைகள் எங்களை திசை திருப்பிவிடவில்லை. ஓவியரின் பயனற்ற உழைப்பாகிய பழவண்ணம் தீட்டிய உருவமும் எங்களை ஏமாற்றி விடவில்லை. அறிவிலிகள் அவற்றின் மீது பேராவல் கொள்ளுமாறு அவற்றின் தோற்றமே தூண்டிவிடுகின்றது. இதனால் செத்துப்போன சாயலின் உயிரற்ற உருவத்தை அவர்கள் விரும்புகிறார்கள். அவற்றை செய்பவர்களும் அவற்றின் மீது ஆவல் கொள்பவர்களும் அவற்றை வணங்குபவர்களும் தீமையை விரும்புகிறார்கள். இத்தகைய சிலைகளில் அவர்கள் நம்பிக்கை கொள்ள தகுந்தவர்களே. குயவர்கள் வருந்தி உழைத்து மென்மையான களிமண்ணை பிசைந்து நம்முடைய தேவைக்காக ஒவ்வொரு மண்கலத்தையும் வணைகிறார்கள். ஒரே மண்ணை கொண்டுதான் நல்ல வகையிலும் மாறான வகையிலும் பயன்படுகிற களங்களை செய்கிறார்கள். இவற்றில் ஒவ்வொன்றும் எவ்வகையில் பயன்பட வேண்டும் என்பதை குயவர்களே முடிவு செய்கிறார்கள். வீணில் உழைத்து அதே களிமண்ணால் பயனற்ற தெய்வம் ஒன்றை உருவாக்குகிறார்கள். ஆனால் அவர்களே சிறிது காலத்திற்கு முன் அதே மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள். சிறிது காலத்திற்கு பின் தங்களுக்கு கடனாக கொடுக்கப்பட்ட ஆன்மாக்களை திருப்பி கொடுக்க வேண்டிய பொழுது அவர்கள் எந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டிருந்தார்களோ அதே மண்ணுக்கு திரும்பி போகிறார்கள். ஆனால் தாம் சாக வேண்டும் என்பதை பற்றியோ தம் வாழ்நாள் குறுகியது என்பதை பற்றியோ அவர்கள் கவலைப்படுவதில்லை. மாறாக வெள்ளியில் வேலை செய்பவர்களுடன் போட்டியிடுகிறார்கள். வெண்கலத்தில் வேலை செய்கிறவர்களைப் போல செய்ய முயல்கிறார்கள். போலி தெய்வங்களின் சிலைகளை செய்வதில் பெருமை கொள்கிறார்கள். அவர்களுடைய இதயம் வெறும் சாம்பல். அவர்களது நம்பிக்கை புழுதியிலும் கீழானது. அவர்களது வாழ்க்கை களிமண்ணிலும் இழிவானது. ஏனெனில் தங்களை உருவாக்கியவரும் தங்களுக்குள் ஆற்றல் மிக்க ஆன்மாவை புகுத்தியவரும் உயிர் மூச்சை ஊதியவரும் யார் என்று அவர்கள் அறியவில்லை. அவர்களோ நம் வாழ்க்கையை ஒரு வகை விளையாட்டாகவும் நம்முடைய வாழ்நாள் பணம் சேர்க்கக்கூடிய ஒரு திருவிழா சந்தையாகவும் கருதுகிறார்கள். ஏனெனில் ஒருவர் எவ்வழி ஆனாலும் ஏன் தீய வழியானாலும் கூட பணம் சேர்க்க வேண்டும் என சொல்லிக் கொள்கிறார்கள். உடையக்கூடிய மண்கலன்களையும் வார்ப்பு சிலைகளையும் அவர்கள் செய்யும் பொழுது தாங்கள் பாவம் செய்வதை மற்ற எல்லோரையும் விட நன்றாக அறிந்திருக்கிறார்கள். மக்களை ஒடுக்கிய பகைவர்கள் அனைவரும் மற்ற யாவரினும் அறிவிலிகள். சிறு குழந்தைகளை விட இறங்குதற்கு உரியவர்கள். ஏனெனில் வேற்றினத்தாரின் சிலைகள் கண்களால் காணவோ மூக்கினால் மூச்சு விடவோ காதுகளால் கேட்கவோ விரல்களால் தொட்டு கால்களால் நடக்கவோ முடியாத போதிலும் அவற்றையெல்லாம் தெய்வங்கள் என்று அவர்கள் எண்ணினார்கள். அவற்றை செய்தவர்கள் வெறும் மனிதர்களே. அவற்றை உருவாக்கியவர்கள் தங்களது உயிரை கடனாக பெற்றவர்கள். ஆனால் தங்களுக்கு இணையான ஒரு தெய்வத்தை எந்த மனிதரும் உருவாக்க முடியாது. அவர்களோ சாகக்கூடியவர்கள். நெறிக்கெட்ட தங்கள் கைகளால் அவர்கள் செய்வது உயிரற்றதே. தாங்கள் வணங்குகிற சிலைகளை விட அவர்கள் மேலானவர்கள். ஏனெனில் அவர்களுக்கு உயிர் உண்டு, அவற்றுக்கோ ஒருபோதும் உயிரில்லை. மேலும் மக்களின் பகைவர்கள் மிகவும் அருவருப்பான விலங்குகளை கூட வணங்குகிறார்கள். அறிவின்மையை வைத்து ஒப்பிடும்போது இவை மற்றவற்றை விட தாழ்ந்தவை. விலங்குகள் என்னும் அளவில் கூட மனிதர்கள் விரும்பும் அழகு அவற்றின் தோற்றத்தில் இல்லை. இறைவன் தம் படைப்பை பாராட்டி ஆசி வழங்கிய பொழுது அவை ஒதுங்கி போய்விட்டன.